குற்றாலத்தில் வனப்பகுதியில் பெய்த மழையால் மெயின் அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழையில் ஊட்டி என்று அழைக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள குற்றாலத்துல தொடர் விடுமுறை தினம் என்பதால குற்றாலர்கள் குளிப்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் கடந்த 2 தினங்களாக குற்றாலத்துக்கு படையெடுத்து வந்தவுடன் இருக்கின்றனர். இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக பெய்து வருகின்ற தொடர் மழையின் காரணமாக நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள்ல தண்ணீர் வரத்தானது அதிகமாக இருக்கிறது. இதனால் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட துவங்கியிருக்கிறது. இதனால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையானது நேற்று இரவு வரை நீடித்ததை தொடர்ந்து அருவிகளுக்கு வரும் நீர்வரத்தானது குறைய துவங்கியதால் நேற்று மாலை முதல் 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் முதல் குற்றாலம் மெயின் அருவியிலும் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில இன்று வார விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தடை நீக்கப்பட்ட குளிக்க அனுமதியும் வழங்கப்பட்டதாலும் குடும்பத்தினருடன் குற்றாலம் நோக்கி வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து திடீரென மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அருவிகளுக்கு வரும் நீர்வரத்தானது அதிகரித்ததோடு மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால அங்கு குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை அபாய ஒலி எழுப்பி அவசரமாக காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றி கொண்டிருக்கின்றனர். தற்போது குற்றால அருவிகளில் பயணிகள் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருவிகளுக்கு வரும் நீர்வரத்தானது குறைந்து வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன்.